கலைஞர் கைது செய்யப்பட்ட போது நான் வேறு கட்சியில் இருக்கிறேன். அவர் மிகுந்த மரியாதை கொண்டவர். அதை பற்றி பின்னாலே விவரமாக வாய்ப்பு கிடைக்கிற போது சொல்கிறேன். காலையில் என் மனைவியோட நான் சொன்னேன், ரொம்ப காலையில் அந்த காட்சியை பார்த்தோடு நான் கலங்கி விட்டேன் என்று சொன்னேன். இப்போ என் மனைவி சொன்னார்கள், இவ்வளவு பெரிய வயதானவர், அவர் என்ன ஓடியா போயிட போறாரு, எதற்காக இரவு நேரத்தில் கைது செய்ய வேண்டியது தவறு என்று என் மனைவி சொன்னார்கள். அவர்கள் புரட்சி தலைவர் மீது அவ்வளவு ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள், இந்த கட்சி மீது அவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கையும் உறுப்பினராக இருந்தவர். அந்த வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு இதெல்லாம் தப்புங்க என்று சொன்னார்கள். உடனே மரியாதைக்குரிய மூப்பனார் அவரிடம் நான் தொலைபேசியில் சொன்னேன், இது குறித்து உடனடியாக நீங்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சில பேர், கொடுக்க வேண்டாம் என்று சில பேர். ஆனால் இறுதியில் நான் இல்லத்தில் அமர்ந்து சொன்னேன், பொருள் எதுவாக இருந்தாலும் வழக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு வயது முதிர்ந்தவரை, இந்த தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு உழைத்தவரை இரவு நேரத்தில் கைது செய்து அழைத்து போனது தவறு. அந்த தவறை நீங்கள் சுட்டிக்காட்டாவிட்டால் யார் சுட்டிக்காட்ட முடியும் என்று அறிக்கை கொடுக்க வைத்தேன். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தவறு எங்கே நடந்தாலும் அந்த கட்சி தலைமை கண்டிக்க வேண்டும். அதுவும் வன்முறை வளர்க்கிற பேச்சாக இருந்தால் அதுக்கு அவர் கண்டிப்பை தெரிவிக்க வேண்டும். அதே போன்று குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் இந்திய நாடே இன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறது. இங்கே இருந்துதான் கண்ணியமும் கௌரவமும் பாரம்பரியம் நம்முடைய பண்பாடும் இன்று இந்தியா மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பற்றி மக்கள் தெரிந்து கொண்டு ஊடகங்கள்லாம் வளர்ந்து வருகிற போது நாம் யார் என்பதை இந்திய நாடே பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் ஆபாச பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும், வன்முறை தவிர்க்க வேண்டும். நம்முடைய மாமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவருடைய அந்த பிரச்சனை பற்றி இங்கே எழுப்பியிருக்கின்ற காரணத்தினாலே அவை உரிமை குழு இப்போது இல்லை, அவை உரிமை குழு அமைக்கப்படட்டும். அப்படி அமைக்கப்பட்ட பிறகு அவரிடம் உரிய விளக்கம் கேட்கப்பட்டு இந்த பிரச்சனையை நான் அவை உரிமை குழுக்கு அனுப்பிவிடுகிறேன்.